நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக ஸ்ரீ வித்யா கந்தசாமி. சிவகாசியில் சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் படுகாயமடைந்த மேலும் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் கடந்த 14ஆம் தேதி வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் நாதன், ஐயப்பன் ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். படுகாயமடைந்த மாரியப்பன், ஜெயின், ஜெயபால், முத்துப்பாண்டி, இருதயராஜ் ஆகியோர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் இன்று மாரியப்பன், ஜெயின், முத்துப்பாண்டி ஆகிய 3வரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதையடுத்து பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்தது. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜோலார்பேட்டையின் நகராட்சியில் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்திரா குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி 6வது வார்டு சக்கரக்குப்பம் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திரா குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 100 தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வீடுகளின் மேற்கூரைகள் அனைத்தும் கடந்த 10 ஆண்டு காலமாக சேதமடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 30 வருஷத்துக்கு ஆகுது, இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆக இப்போ நாங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு இடிஞ்சு விழுந்த ஓட்டுலேயே கூட நாங்கள் இன்னமும் குடுத்தனம் பண்ணுறோம். வீடு கட்டி தருவதாக சொன்னார். ஓடு கேட்கும்போது மட்டும் நாங்கள் அதை செய்கிறோம், வீடு கட்டித்தரோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து எங்களுக்கு செயல்படலை. கவுன்சிலர் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொன்னோம். ஓட்டு கேட்கும்போது மட்டும் இதை பார்த்தாங்க, கட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. இப்போ எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. இது கட்டி கொடுக்குறோன்னு எத்தனை முறை நாங்கள் போய் கேட்டோம், அதை பற்றி கவனிக்கவே மாட்டேன்றாங்க. நான் குழந்தைய வச்சுன்னு இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேன். இது எப்போ விழுன்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். வீடுகள் அனைத்தும் ஆபத்தான நிலையிலும் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலை வசதி இல்லாமலும் தாங்கள் அவதிப்பட்டு வசித்து வருவது குறித்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக அமைச்சருமான KC வீரமணியிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்தனர். செவரெல்லாம் அபாயத்தில் இருக்கிறது, பசங்களெல்லாம் வச்சுக்கின்னு நாங்கள் அவஸ்தைப்பட்டுருக்கோங்க. எத்தனையோ பேர் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோங்கன்ட்டு எத்தனையோ பேர் பார்த்துக்கின்னு எல்லாம் அளவு எடுத்துக்கின்னு போனாங்க. எண்ணெய் இல்லை சார், நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோங்க. இது அமைச்சர் தொகுதி, இதில் நாங்கள் எப்படி நாங்கள் வாழ்கிறது? எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஓட வீடெல்லாம் கூட கும்மிங்க போகிற மாதிரி இருக்குது. ஓடெல்லாம் கும்முகுது. இதுக்கு எதனா டக்குன்னு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க சார். கழிவுநீர் தங்கள் குடியிருப்புகளில் தேங்கி காணப்படுவதால் சுகாதார சீர்கேடு பரவும் அபாயம் உள்ளதாகவும் கழிவுகளை அகற்றுவதற்கு நிரந்தர தீர்வு காணாமல் மருத்துவ முகாம்களை மட்டுமே நடத்துவதால் எவ்வித பயனும் எட்டப்போவதில்லை என்றும் பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். இப்போ எல்லாம் இடிஞ்சு குடிச்சவராயிர சூழ்நிலை இருக்குது. ஃபுல்லாக டேமேஜ். தெருவுக்கு காவா கிடையாது, ரோடெல்லாம் இல்லை, எதுவுமே இந்த ஊருக்கு எந்த வசதியுமே இது வரைக்கும் செஞ்சு தரல யாரும். சக்கரக்குப்பம் பகுதியில் சேதமடைந்து காணப்படும் இந்திரா குடியிருப்பு தொகுப்பு வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், திருப்பத்தூர். கோக் பெப்சி நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியதை கண்டித்தும் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவும் கோக் பெப்சி ஆலைகளுக்கு எதிராகவும் முழக்கமிட்டப்பட்டது. அப்போது பேசிய சீமான், நாட்டின் அதிகாரம் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளின் கைகளில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். தாமிரபரணியிலிருந்து பெப்சி, கோக் ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்க தடை விதிக்கப்பட்டால் வாடிவாசல், நெடுவாசல் போன்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சீமான் கேட்டுக்கொண்டார். ஏறக்குறைய நீர் வளத்தையெல்லாம் இழந்து கொண்டு வரோம். காவிரியில் இல்லை, முல்லை பெரியாறு இல்லை, குடிக்க நீர் இல்லை, குளிக்க நீர் இல்லை, வேளாண்மை செய்ய நீர் இல்லை, பயிர் வாடி எத்தனை விவசாயி செத்து போனாங்கிறது பார்க்குறீங்க. அப்போ இந்த நிலையில் உபரி நீர்னு ஒன்று எங்கே இருக்குது?
அதை அந்நிய முதலாளிகள் பல லட்சக்கணக்கான கோடி லிட்டரில் உறிஞ்சி கொண்டு போய் லாபம் சம்பாதிக்கிறது வேடிக்கை பார்த்து எப்படி இருக்க முடியும்? அதனால தான் அது வேணாங்கிறோம். அந்நிய குளிர்பானங்களை தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருப்பத்தூரில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடந்த பேரணியை தமிழ்நாடு வர்த்தக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் அந்நிய நாட்டு குளிர்பானங்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். மேலும் உள்நாட்டு குளிர்பானங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இப்பேரணியில் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 7 செய்தி எதிரொலியாக ஓமலூர் சரபங்கா நதிக்கரையின் ஓரத்தில் செயல்படும் தோல் தொழிற்சாலைகளை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஓமலூர் தாசில்தார் ராஜேந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் தோல் கழிவுகள் மற்றும் தோல் உப்புநீர் ஆகியவற்றை சரபங்கா ஆற்றில் கொட்டி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆதாரங்களை சேகரித்த அதிகாரிகள் நதியை அசுத்தம் செய்யும் தொழிற்சாலை நிர்வாகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கடந்த 20 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் அருகே உள்ள குப்பிச்சிப்பாளையம், தெக்காலூர், வரப்பாளையம் ஆகிய பகுதிகளில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மதுரை, கோவை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீராக குடிநீர் வழங்கக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. நாங்க சுத்தமா தண்ணி இல்லாம சரியான சிரமப்படுறவங்க 5 ரூபாய்க்கு ஒரு குடம் வாங்கினாலும் 5 ரூபாய்க்கு தண்ணி ஊத்த மாட்டேங்கிறாங்க. என்னங்க சரியான சிரமத்தில் இருக்கிற உப்பு தண்ணிங்க, மாளாத உப்பு தண்ணி, வேப்பெண்ணெயா இருக்குதுங்க. எதுவுமே செய்ய முடியல குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு. அதனால ரோட்டை மறியல் பண்றோமுங்க. அதிமுக அரசு அடுத்த 4 வருடங்களுக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு 1313 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் வழங்கும் விழா கோவை கொடிசி அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நலத்திட்டங்களை துவக்கி வைத்தும் 6200 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் பேசினார். அப்போது அடுத்த 4 வருடங்களுக்கு அதிமுக அரசு வெற்றிகரமாக செயல்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் என குறிப்பிட்டார். பவானி மற்றும் பாம்பாறு ஆகிய ஆறுகளின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழ் என்று சொல்லியவர்கள் இதுவரை தமிழகத்தில் எதுவும் செய்யவில்லை என திமுகவை மறைமுகமாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தை கைப்பற்றுவதே கொள்கை என எதிர்க்கட்சிகள் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அதிமுக அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த அரசு பொறுப்பேற்று குறுகிய காலத்திற்குள்ளேயே பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் வாக்கினை அம்மாவுடைய நல்லாசோடு நான் பெற்றிருக்கின்றேன். கடந்த 4/2017 சென்னை மண்டலத்திற்குட்பட்ட 7 மாவட்டங்களில் 1486 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7508 பணிகள் தொடக்க உணவு விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் திறக்க வந்த அமைச்சரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் திறக்க வருகை புரிந்தார். அப்போது அப்பகுதி மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் அமைச்சரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியில் ஒகேனக்கல் குடிதண்ணீர் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வருவதாகவும், மேலும் சிமெண்ட் சாலை அமைக்க 10 வருடங்களாக மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அமைச்சர் KP அன்பழகன் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றார். இந்த வார்டுடைய நிலைமையை பாருங்க. நீங்க சரியானபடி தண்ணி பிரச்சனை இல்ல, கொசு தொல்லை. 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வருது இந்த வார்டுலங்க.
15 நாளைக்கு நாங்கள் இதுக்கு முன்னே ஈஓவை போய் பார்த்தோங்க. அந்த ரோடை பற்றி சொல்லி பல முறை இந்த பேரூராட்சி துணைத் தலைவர் அந்த சங்கர் கிட்ட பல முறை இந்த வார்டு கவுன்சிலர் அந்த 8வது வார்டு முருகனும் நாங்களும் போய் சேர்ந்து பேசணும். ஆளுங்கட்சிக்கார வார்டுக்காருக்கு இந்த நிலைமை. டெல்லியில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஜேஎன்யூ மாணவர் முத்துகிருஷ்ணன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். முத்துகிருஷ்ணனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய திருநாவுக்கரசர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். முத்துகிருஷ்ணனின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவரது சகோதரிகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் வலியுறுத்தினார். மரணத்திற்கான உண்மை காரணத்தை அறிய வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இந்த மரணம் எப்படி நடந்தது என்பதை முழு உண்மையும் கண்டறிகிற விதத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட வேண்டும். போடி அருகே பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் சாக்கடை சுத்தம் செய்ய பணித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடி காமராஜர் சாலை பகுதியில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களை கல்வி பயில விடாமல் ஆசிரியர்கள் வீட்டு வேலைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. சமூகவியல் ஆசிரியர் மாணவர்களை சாக்கடை அள்ள கூறியதாகவும் தெரிகிறது. இதனை கண்ட சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்து ஆசிரியரிடம் கேட்டதற்கு இதனை பொருட்படுத்தாத ஆசிரியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மாணவர்களை சாக்கடை அல்ல செய்த ஆசிரியர் மீது முதன்மை கல்வி அதிகாரி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பார்த்துருக்கேன். நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரியான கூலிகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இதை கேட்டால் ஒன்றும் அவங்க அதை பற்றி கேர் பண்ணுற மாதிரி தெரியல. இதை கொஞ்சம் முக்கியம் எடுத்து கல்வித்துறையும் தேனி மாவட்ட கலெக்டரும் அதை என்னென்னு பார்த்து நல்லபடியாக கொண்டு விட்டால் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க ஒரு 7வது 8வது 9வது படிக்கிற பையங்க அங்கே இருக்க வாத்தியார் ரேன் செல்ல வைக்கிறத நம்ம கண் கூட பார்த்தோம். அது வந்து ஒரு அரை மணி நேரமாக நாங்கள் வேடிக்கை பார்த்தோம். மேற்கொண்டு அந்த பையங்களுடைய வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. அதை போய் வாத்திட்ட வீடியோ எடுத்துக்கிட்டே நாங்கள் கேட்டோம், எதுக்கு இந்த தவறு பண்ணுறீங்க அப்படின்னு. முனியமாக 1000 பேரை பார்த்துருக்கோம்யா, இப்போ வேலையை பட்டு போயா, நீங்கள் எப்பயும் போல வேலையை செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பையங்களை பழையபடி வேலை வாங்குறாரு. வெளியே போங்கன்னு சொல்லி கேட்டை அடைச்சிக்கிட்டாரு. கடும் வறட்சி காரணமாக 12,500 கிராம பஞ்சாயத்துகளில் 90 லட்சம் விவசாய தொழிலாளர்கள் வேலையில்லாமல் தவித்து வருவதாக அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. தஞ்சையில் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் லாசர் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக அறிவித்த பின்னரும் முறையாக வேலை வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழக பட்ஜெட்டில் விவசாய தொழிலாளர்களுக்கு எந்த சலுகையும் அறிவிக்காததை கண்டித்து 1 லட்சம் விவசாய தொழிலாளர்கள் உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கை என்று சட்டப்பேரவையை முற்றுகையிடவுள்ளதாக தெரிவித்தார். பருவமழை துவங்கும் வரை இவர்கள் அந்த 150 நாள் வேலைகளை தர வேண்டும், சட்டக்கூலியையும் தர வேண்டும். 203 ரூபாய் சட்டக்கூலியும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வழங்கப்படவில்லை. அதனால தான் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு களத்தில் நிற்கிறாங்க. வருகிற மே மாதம் நடக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கையில அதனால் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை திரட்டி இதனால் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவது என்று இந்த காலத்தில் முடிவு செய்திருக்கிறோம். வாலாஜாபேட்டை அருகே காணாமல் போன 1.5 வயது பெண் குழந்தையின் சடலத்தை விவசாய கிணற்றிலிருந்து போலீசார் மீட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த நரசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி மனோகரின் 1.5 வயது பெண் குழந்தை பொன்மணி இன்று அதிகாலை முதல் காணவில்லை என வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து அப்பகுதியில் மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் குழந்தை பொன்மணி சடலமாக மிதப்பதாக வந்த தகவலை அடுத்து தீயணைப்பு துறையினரின் உதவியோடு போலீசார் சடலத்தை மீட்டனர். தொடர்ந்து மோப்பனாய் சன்னை வரவழைக்கப்பட்டு தடவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. முன்விரோதம் காரணமாக குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளனரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திடீரென்று ஒரு கணத்திலிருந்து பூன் வந்தது, கணத்துக்காரிட்டு இருந்து. அவங்க வந்து யாரோ குழந்தை செத்து போயிருக்குன்னு பாருங்க. நாங்கள் அப்போ போய் பார்த்தோம், எங்கள் ஊர் குழந்தை தான், மனவூர் குழந்தை தான். அப்புறம் போலீஸாரும் தீயணைப்பு துறையிலும் வந்தாங்க. அதுக்கப்புறம் மோப்பனாய் வந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதை செஞ்ச குற்றவாளியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்க தக்கதானே. திருச்செந்தூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் கடந்த 5 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் பள்ளிப்பத்து பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். ஊதியம் வழங்குவதில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினர். உடனடியாக சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். சம்பளம் ஏறிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க. இப்போ சம்பளமே ஏறலைங்கிறதுனால இப்போ 40 பேர் 30 பேர் இப்படி தான் வராங்க. வராதவங்களுக்கு கரெக்டாக புக்கில் சம்பளம் ஏறிடுது. அதை எடுத்து கொடுத்தா 1000க்கு 100 ரூபா போட்டு கமிஷன் பேங்க் வாசல்லேருந்தே எடுத்துகிட்டு வரும்போது பணியாளர் வந்து வாங்கிக்கிறான். வராதவங்களுக்குலாம் கரெக்டாக ஏறுது. 10,000 5,000ன்னு வேலை செஞ்சவங்களுக்கு காசு ஏறலை. சேலத்தில் தடை செய்யப்பட்ட அளவில் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலத்தின் பல்வேறு இடங்களில் தடை செய்யப்பட்ட 50 மைக்ரான் அளவிற்கு குறைவான அளவில் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தும் தொடர்ந்து விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சோதனை நடத்திய அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட அளவில் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை முதல் அக்ரஹாரம் முதல் உள்ளிட்ட பகுதிகள் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக வந்து ஏற்கனவே 5 கம்பெனிகளை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டாக்கா வெளியிலேருந்து தயாரித்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்காரங்க சொல்லியிருக்காங்க. கடைக்காரங்களை ஒருத்தருக்கும் வந்து ஃபைன் போட்டிருக்கோம். ஃபைன் வந்து 5,000 வரைக்கும் ஃபைன் போட்டிருக்கோம். இது தொடர் நடவடிக்கையாக வந்து இன்றைக்கி சேலம் மாநகராட்சி ஃபுல்லாக அம்மாப்பேட்டை மற்றும் தாதகாப்பட்டி பகுதியிலையும் இதனுடைய ரெய்டு தொடர்ந்து நடத்தப்படுகிறது சார். ராசிபுரம் அருகே அரசு நிலத்தில் உள்ள 30 டன் மரங்களை வெட்டி கடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பெருமாகவுண்டம் ஊராட்சியில் 15 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 40,000 ரூபாய்க்கு ஏகாம்பரம் என்பவர் ஏலம் எடுத்துள்ளார். இவர் பாலிக்காடு முருகேசன் என்பவருக்கு மரங்கள் அகற்றுவதற்கான ஒப்பந்த பணியை ஒப்படைத்துள்ளார். இந்நிலையில் பாலிக்காடு முருகேசன் சீமை கருவேல மரங்களுடன் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்த வேப்ப மரம், புங்க மரம், ஆலமரம் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 டன் மரங்களை வெட்டி கடத்தியதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோரிடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.